வாழுங்கள். உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு சாதாரண பகுதி அல்ல, அது இந்த முழு பிரபஞ்சத்தோடும் இணைக்கப்பட்ட ஒரு குவாண்டம் நுழைவாயில். நீங்கள் எதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிக்கிறீர்களோ அது உங்கள் அணுக்களின் அதிர்வெண்ணை மாற்றுகிறது. என் ஆழ்மனம் இப்போது பிரபஞ்சத்தோடு பேசத் தொடங்கிவிட்டது என்ற அதிகாரம் உங்களுக்குள் எழ வேண்டும். நீங்கள் ஒரு வானொலியைப் போலச் செயல்படுகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் எந்த அதிர்வெண்ணில் இருக்கிறதோ அதே போன்ற அனுபவங்களை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்பித் தருகிறது. உங்கள் ஆழ்மனதின் ரகசிய அதிர்வெண்ணை பற்றி இன்று அணு அணுவாக பார்ப்போம். உங்கள் மூளை ஒரு வினாடிக்கு கோடிக்கணக்கான தகவல்களை சேகரிக்கிறது, ஆனால் அதில் ஒரு சிலவற்றை மட்டுமே உங்கள் விழிப்புணர்வு கவனிக்கிறது. மீதமுள்ள அனைத்தும் உங்கள் ஆழ்மனதில் சேமிக்கப்படுகின்றன. நான் ஒரு வெற்றியாளன் என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது. குவாண்டம் இயற்பியலின்படி கவனிப்பாளர் எதை கவனிக்கிறாரோ அதுவே நிஜமாக மாறுகிறது. உங்கள் ஆழ்மனம்தான் அந்த உண்மையான கவனிப்பாளர். அது எதை நம்புகிறதோ அதையே உங்கள் புற உலகில் ஒரு திடப்பொருளாக மாற்றுகிறது. உங்கள் விதியை மாறுவது என்பது உங்கள் ஆழ்மனதின் பதிவுகளை மாற்றுவதுதான். ஒரு அணுவின் உள்ளே இருக்கும் எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்தில் எனர்ஜி லெவல் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், ஆற்றல் கூடும்போது வேறு ஒரு மட்டத்திற்கு தாவுகின்றன. இதை குவாண்டம் லீப் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் உங்கள் ஆழ்மனதின் ஆற்றல் மட்டம் உயர வேண்டும். நான் இன்று ஒரு குவாண்டம் தாவலுக்கு தயாராகிவிட்டேன் என்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள். உங்கள் பழைய தோல்வி பதிவுகளை அழித்துவிட்டு புதிய வெற்றி பதிவுகளை ஏற்றும் போது உங்கள் அணுக்கள் புதிய வேகத்தில் துடிக்கத் தொடங்குகின்றன. இந்த வேகம்தான் உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுகிறது. உங்கள் ஆழ்மனதில் ஒரு எண்ணம் விதையாக விழும்போது அது குவாண்டம் புலத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு அதே போன்ற அதிர்வு கொண்ட மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உங்களை நோக்கி இழுக்கிறது. நான் தேடியது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு அறிவியல் கணக்கு. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் விதியின்படி உங்கள் எண்ணமும் உங்கள் இலக்கும் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் பிணைக்கப்பட்டுள்ளன. உங்கள் ஆழ்மனதில் அந்த இலக்கை நீங்கள் அடையும்போது புற உலகில் அது தானாகவே நடக்கும். உங்கள் ஆழ்மனதை சரியாக இயக்குபவர் இந்த உலகத்தையே இயக்குபவராக மாறுகிறார். உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு சில நிமிடங்கள் மிக முக்கியமானவை. அப்போது உங்கள் மூளை தீட்டா அலைகளை தீட்டா வேவ்ஸ் உருவாக்குகிறது. இந்த நிலையில் உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் அகல திறந்திருக்கும். என் கனவுகள் இப்போது நிஜமாகின்றன என்று அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குவாண்டம் கட்டளையாக மாறுகிறது. உங்கள் டிஎன்ஏ வில் உள்ள தகவல்களை கூட இந்த நேரத்தில் உங்களால் மாற்றி எழுத முடியும். அந்த அமைதியான நிலையில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசாக தரும். பயம் என்பது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ஒரு தவறான அதிர்வு. அது உங்கள் குவாண்டம் அதிகாரத்தை சிதைக்கிறது. நீங்கள் எதற்காவது பயப்படும்போது உங்கள் அணுக்கள் சுருங்குகின்றன, உங்கள் ஆற்றல் தடைபடுகிறது. பயத்தை நான் எரித்துச் சாம்பலாக்கிவிட்டேன் என்று சொல்லுங்கள். பயத்திற்கு பதிலாக துணிச்சலையும் பேரானந்தத்தையும் உங்கள் ஆழ்மனதில் நிரப்புங்கள். அப்போது உங்கள் மின்காந்த புலம் ஒரு கவசம் போல உங்களை பாதுகாக்கும். உங்கள் ஆழ்மனம் வலிமையாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. நவீன மருத்துவம் பிளேசிபோ எஃபெக்ட், பிளசிபோ எஃபெக்ட் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒரு வெறும் சர்க்கரை மாத்திரையை மருந்து என்று நம்பிச் சாப்பிடும்போது உடல் குணமாகிறது. இது எப்படி நடக்கிறது? உங்கள் ஆழ்மனதின் நம்பிக்கை உங்கள் செல்களுக்கு ஒரு கட்டளையை இடுகிறது. அந்த செல்கள் தங்களுக்கு தேவையான மருந்தை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. என் உடல் ஒரு குவாண்டம் மருந்தகம் என்று உணருங்கள். உங்கள் ஆழ்மனதிற்கு தெரியாத ரகசியம் எதுவுமில்லை.
உங்கள் உடல் ஆரோக்கியம் முதல் உங்கள் செல்வச் செழிப்பு வரை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதின் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நேரம் என்பது உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு பொருட்டே அல்ல. அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இப்போதே உணரும் தன்மை கொண்டது. உங்கள் எதிர்கால வெற்றியின் உணர்வை இப்போதே உங்கள் ஆழ்மனதிற்கு தாருங்கள். நான் ஏற்கனவே அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துவிட்டேன் என்று நீங்கள் மேய்ச்சலிற்க உணரும்போது காலம் சுருங்கத் தொடங்குகிறது. அந்த வெற்றி உங்களை நோக்கி ஓடிவரும். இது ஒரு குவாண்டம் ஈர்ப்பு விதி. உங்கள் ஆழ்மனம் எதை உணர்கிறதோ அதையே காலம் உங்களுக்கு நிஜமாக தருகிறது. ஒவ்வொரு சொல்லும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறது. அந்த சித்திரம்தான் உங்கள் வாழ்க்கையின் வரைபடம். உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள் அதிகாரமிக்கதாக இருக்க வேண்டும். நான் ஒரு படைப்பாளி, என் உலகம் என் சொல்லால் உருவாகிறது என்று சொல்லுங்கள். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்கள் ஆழ்மனதை எட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு புனிதமான இடம், அங்கே மங்களமான மற்றும் வலிமையான எண்ணங்களை மட்டுமே அனுமதியுங்கள். அப்போது உங்கள் வாழ்வு ஒரு உன்னதமான காவியமாக மாறும். அணுக்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த அறிவு புலம் உங்கள் ஆழ்மனதோடு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு இலக்கை முடிவு செய்துவிட்டு அதை ஆழ்மனதில் பதித்துவிட்டால் பிரபஞ்சம் அதற்கான வழிகளை தேடத் தொடங்கிவிடும். எனக்கு தேவையான வழிகள் இப்போது திறக்கப்படுகின்றன என்று சொல்லுங்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். தற்செயல் என்று எதுவும் இல்லை, அனைத்தும் உங்கள் ஆழ்மனதின் குவாண்டம் திட்டமிடல் தான். உங்கள் அதிகாரத்தை உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் ஆழ்மனதை ஒரு வெற்றிடமாக மாற்றும்போது பிரபஞ்சத்தின் பேரறிவு அங்கே வந்து நிறையும். இதைத்தான் யோகிகள் சமாதி நிலை என்றார்கள். குவாண்டம் அறிவியல் இதை 0 பாயிண்ட் ஃபீல்டு 0 பாயிண்ட் ஃபீல்ட் என்கிறது. அந்த அமைதியில் நீங்கள் எதை பேசினாலும் அது பிரபஞ்சத்தின் சட்டமாக மாறும். நான் அமைதியின் வடிவம், நான் ஆற்றலின் ஊற்று என்று சொல்லுங்கள். அந்த அமைதிதான் உங்களை ஒரு மகா சக்தியாக மாற்றும். உங்கள் ஆழ்மனதின் ஆழத்திற்குச் செல்லுங்கள். அங்கே நீங்கள் ஒரு இறைத்தன்மையை உணர்வீர்கள். இனிமேல் புலம்புவதை அடியோடு நிறுத்துங்கள். உங்கள் குறைகளை பற்றி பேசும்போது உங்கள் ஆழ்மனம் அதை இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறது. அதற்கு பதிலாக எல்லாம் நலமாக நடக்கிறது, நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுங்கள். உங்கள் ஆழ்மனதிற்கு சிரிப்பும் தெரியாது, அழுகையும் தெரியாது, அதற்கு தெரிந்தது கட்டளைகள் மட்டுமே. ஒரு நேர்மறையான கட்டளையை தந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறக்கலாம், ஆனால் ஒரு குவாண்டம் அதிகாரியாக உங்கள் வாழ்க்கையை முடிக்கலாம். டிஎன்ஏ வில் உள்ள ரகசிய குறியீடுகள் உங்கள் ஆழ்மனதின் அதிர்வுக்கு ஏற்ப திறக்கப்படுகின்றன. உங்களுக்குள் இருக்கும் அபரிமிதமான திறமைகளை தட்டி எழுப்ப உங்கள் ஆழ்மனதிற்கு ஆணையிடுங்கள். என் அறிவுத்திறன் இன்று பல மடங்கு பெருகுகிறது என்று சொல்லுங்கள். உங்கள் மூளையில் உள்ள செல்கள் புதிய வேகத்தில் வேலை செய்யத் தொடங்கும். உங்கள் ஆழ்மனம் ஒரு பேராற்றல் கொண்ட இயந்திரம், அதை சரியாக இயக்க கற்றுக் கொள்ளுங்கள். அந்த இயந்திரத்தின் சாவி உங்கள் சொல்லில்தான் இருக்கிறது. இந்த உலகம் உங்கள் ஆழ்மனதின் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே. வெளியில் எதையும் மாற்ற தேடாதீர்கள், உங்களுக்குள் மாற்றத்தை தொடங்குங்கள். நான் எனக்குள் மாறும்போது என் உலகம் மாறுகிறது என்பதுதான் குவாண்டம் உண்மை. உங்கள் ஆழ்மனதில் மகிழ்ச்சியை நிரப்பினால் வெளியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உங்கள் ஆழ்மனதில் செல்வத்தை நிரப்பினால் வெளியில் செல்வம் பெருகும். இது ஒரு மாறாத விதி. இந்த விதியை உங்கள் சாதகமாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு புதிய கதையை சொல்லுங்கள். அது உங்கள் வெற்றியின் கதையாக இருக்கட்டும். நான் ஒரு சாதனையாளன், என் வரலாறு இன்று எழுதப்படுகிறது என்று சொல்லுங்கள். உங்கள் அணுக்கள் அந்த கதையை நிஜமாக மாற்றத் துடிக்கும். உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் உறங்குவதில்லை, அது விடிய விடிய உங்கள் எதிர்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான நல்ல மூலப்பொருட்களை உங்கள் எண்ணங்கள் மூலம் தாருங்கள்.
முடிவாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மிக வலிமையான கருவி. அந்த கருவியின் மையம் உங்கள் ஆழ்மனம். உங்கள் குவாண்டம் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றுங்கள். நான் இப்போது விழித்துக் கொண்டேன், என் அதிகாரம் இன்று முதல் தொடங்குகிறது என்ற கம்பீரத்தோடு எழுந்து நில்லுங்கள். அணுக்களின் அதிர்வு உங்களுக்கு அடிபணியட்டும். காலம் உங்கள் காலடியில் கிடக்கட்டும். வாழுங்கள், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.